நேயர்களே வணக்கம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக கோச்சார ரீதியாக பொதுப்படையான பலன்கள், அதாவது 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி தான் இதை தான் பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுபோக எங்களுக்கு ஒரு மனசில் எங்கள் ஒரு சேனலில் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் தோன்றுச்சு. நம்ம நேயர்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுனா என்ன, எத்தனையோ கஷ்டத்தில் இருக்காங்க, நம்மளால் முடிந்த உதவி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நாங்கள் யோசித்தப்போ, லக்னம் இருந்தால்தான் தனிப்பட்ட முறையில் நான் பதில் சொல்ல முடியும். ஆகையினால் உங்களுடைய நட்சத்திரம், ராசி, லக்னம், இதை கூட வாழ்க்கையில் எத்தனையோ நமக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். எல்லாத்திற்கும் நம்ம விலை அளித்து கொண்டு இருக்க முடியாது. முக்கியமான ஒரு கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இது இருந்தால் போகும், இது தெரிஞ்சுன்னா போகும் அப்படின்னு நினைப்போம், நானாக இருந்தாலும் சரி. இப்போ முக்கியமான ஒரு கேள்வி உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த கேள்வியை எங்களுடைய இந்த இந்த பதிவில் கமெண்ட்ஸில் நீங்கள் அதை பதிவு பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னத்தை வச்சு உங்களுக்குண்டான கேள்விக்குண்டான விடையை கூடிய சீக்கிரம் நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியில் வீடியோ பதிவாகவே நாங்கள் போடுவோம். இப்படி நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்குண்டான விடையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவசியம் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தினா தான் நான் எப்போ போடுறேன், எப்போ அது வீடியோவாக வருதுங்கிறது உங்களுக்கு தானாக முன்னாடி வரும். அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். இது நாங்கள் இலவசமாகவே உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் நம்ம நேயர்களுக்கு அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் நிறைய கஷ்டங்களுடையும் பல கேள்விகளுக்கு விடை தெரியாமலும் இருக்கும். அதனால் இது ஒரு உதவி செய்யலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அதனால் இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் கண்டிப்பாக உங்கள் ராசி, நட்சத்திரம், லக்னம் மற்றும் கேள்விகளை கமெண்ட்ஸில் பதிவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த பதிலையும் பெற்று அதற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பங்காளினா யாருங்க? நமக்கு தாயாதிகள்னு சொல்லுவாங்க. பங்காளி சண்டை வரும், வஞ்சனைகள் சூழ்ச்சி செய்வார்கள், வஞ்சனைகள் செய்வார்கள். பந்துக்களுடன் வீண் விவாதம், சொந்த பந்தங்களோட வீண் விவாதம், சண்டை சச்சரவு, பார்த்தா மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு போகிறது. எதில் பிரச்சனைன்னு சொன்னோம் அந்த பிரச்சனையை இவர் சால்வ் பண்ணுவார். ஏன்னா அவர் அங்கேருந்து பார்க்குறாரு. இது 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு, உங்களுக்கு 10ஆம் பார்வை. அப்புறம் பார்த்தோம்னா ராசிக்கு 12ஆம் பார்வையும் குரு பார்க்குறாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை நமக்கு 12ஆம் இடம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா என்னென்ன விரயம் ஏற்படுதோ அது அத்தனையுமே லாபமாக மாற்றுறாரு. நிறைய நகை வாங்கலாம். 9ஆம் பார்வை பாக்கியஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் லாபம், திடீர் புகழ் பெயர். ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ குரு பரமநேசா, கிரக தோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். குரவே நமஹா. அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம், அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். 12/5/2025 அன்றைய தினம் குரு பகவான் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் நமது 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள், என்னென்ன நன்மைகளை நாம் அடையப் போகிறோம், இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபடப் போகிறோமா, இந்த மாதிரி பல கேள்விகளோடு நம்ம இருப்போம். அவையெல்லாம் தான் எப்படி இருக்கும், என்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்கிறோம். அதுவும் போக நவகிரகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு தெய்வமாக கருதப்படக்கூடியவர் குரு பகவான். குரு என்றாலே இருளை போக்கி ஒளியை தரக்கூடியவர் என்ற அர்த்தம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டங்கள், அதான் இருள். அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்றால் குரு பார்வை இருந்தால், குரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஒரு திருமணமாகட்டும், குழந்தை பேராகட்டும், உத்தியோகமாகட்டும், கல்வியாகட்டும், தொழிலில் முன்னேற்றமாகட்டும், ஒரு வளர்ச்சி அப்படின்னாலே குரு இருந்தால் தான் அந்த வளர்ச்சி கிடைக்கும். செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றி உரம் போட்டால் தானே வளருது, சும்மா செடி வச்சா வளராது. அப்போ அந்த உரமாகவும் தண்ணியாகவும் இருந்து அந்த செடியை வளர்த்தக்கூடியவர் தான் குரு பகவான். இப்போ நம்ம வாழ்க்கையை வளர்த்தக்கூடியவர், முன்னேற்றக்கூடியவர், உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போகக்கூடியவர் குரு பகவான். அதனால தான் நவகிரகத்தில் மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்பட்டு எல்லாராலும் போற்றப்படக்கூடியவர் குரு பகவான். நிறைய சொல்லிகிட்டே போகலாம், குருவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், அதுக்கே ஒரு பதிவு வேணும். அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் இந்த பயிற்சியின் மூலமாக நமது 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் என்பதை நாம் இப்போ விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு வருகின்ற மே மாதம் 12ஆம் நாள்
குரு பகவானாகப்பட்டவர் இந்த ரிஷபராசியிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். ஒரு வருஷ காலம் இங்கே தான் தங்குவார். கடந்த ஒரு வருஷம் இங்கே இருந்தார். உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்தார். இப்போ பயிற்சியாகி 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது இதுதான் உங்கள் ராசி. உங்கள் ராசியிலிருந்து என்ன நாள் 1, 2, 3, 4, 5, 6 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரிணம் ரோகம் சத்ருஸ்தானம் அப்படின்னு பேர். ஸ்தான பலன் அப்படிங்கிறதுனால் ஒரு மதியமான பலன் தான் இருக்கும். அதுபோக பார்வை பலன் அப்படிங்கிறது இருக்குது. அதில் பார்ப்போம். இப்போ எதிரிகளுக்கு பலம் உண்டாகும். பங்காளிகளால் வஞ்சனை. பங்காளினா யாருங்க? நமக்கு தாயாதிகள்னு சொல்லுவாங்க. பங்காளி சண்டை வரும். வஞ்சனைகள் சூழ்ச்சி செய்வார்கள், வஞ்சனைகள் செய்வார்கள் அப்படிங்கிறது செய்வினை கூட செய்வார்கள். அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும். பந்துக்களுடன் வீண் விவாதம். சொந்த பந்தங்களோட வீண் விவாதம், சண்டை சச்சரவு, பார்த்தா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போகிறது, பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துவார். இப்போ எதுலேயுமே இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருஷத்தில் ஸ்தான பலன் ரீதியாக 6ஆம் இடத்துல குரு வருவதனால எச்சரிக்கை கவனம் அப்படிங்கிறது அவசியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வை பலன் அப்படின்னு ஒன்று. குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவான் இங்கே இருக்கார். இங்கேருந்து எங்கள் 5ஆம் பார்வையாக பார்க்குறார். உங்கள் ராசிக்கு பார்க்கும் பொழுது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்ங்கிறதுக்கு வரார். இப்போ என்ன பண்ணுறார்? இந்த உத்தியோகத்தையும் தொழிலையும் ஜீவனம் அன்றாட வாழ்க்கையும் குரு பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் உயர்வு, அதில் சொன்னதெல்லாம் அப்படியே மாறும். ஸ்தான பலனில் பார்வை பலன் படும் பொழுது அதெல்லாம் அப்படியே மாறும். எதில் பிரச்சனைன்னு சொன்னோம் அந்த பிரச்சனையை இவர் இங்கே வந்து சால்வ் பண்ணுவார். ஏன்னா அவர் அங்கேருந்து பார்க்குறாரு. பிரச்சனையான இடத்தை பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனையான இடம் நன்மை தரக்கூடிய இடமாக மாறிடும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, புதியதொரு வியாபார ஆரம்பம், வியாபாரத்தில் முன்னேற்றம், தொழிலில் இருக்கக்கூடிய சுணக்கம் விலகும், தொழில் அபிவிருத்தியாகும். குறிப்பாக சொல்லப்போனால் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டடம் கட்டி கொடுக்குறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீடியா, பத்திரிகை, விளையாட்டுத்துறை, இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக மிக சிறப்பானதொரு அமைப்பு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்துல வரும்பொழுது, சுக்கிரனுடைய வீட்டில் வரும்பொழுது இதெல்லாமே நன்மைகள். யாருக்கு? மகர ராசி. மிக நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வியாபார விருத்தி, விவசாயம் செழிக்கும். இன்னும் சொல்ல போனால் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். தானிய விருத்தி உண்டாகும். வீட்டில் மகிழ்ச்சிகளை கொடுக்குற வருமானம் இருந்தாலும் வீட்டில் மகிழ்ச்சி வரும். இத்தனை நாளாக வேலை கிடைக்காம வீட்டில் சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ வேலை பணி நிரந்தரமாகும். அரசு வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகுது. இது 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்களுக்கு 10ஆம் பார்வை. அப்புறம் பார்த்தோம்னா ராசிக்கு 12ஆம் பார்வையும் குரு பார்க்குறாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை நமக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால விரயஸ்தானம்னு பேர். 12ஆம் இடம் தனுசு, குருவுடைய வீடு. அங்கே விரயம் என்ன ஆகும்? குரு எதுக்கு அதிபதி? பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள், தொழில்கள், கல்விகள், திருமண வாழ்க்கை, புத்திரன், தாயார் தகப்பனார், இதெல்லாம் குரு வச்சு சொல்லலாம். இப்போ 12 குரு அந்த இடத்துல விரயமாறாருன்னா அங்கே குரு பார்வைப்படும் பொழுது அதெல்லாமே நன்மையை கொடுக்குறாரு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அவருடைய பார்வை 7ஆம் இடமாக நமக்கு 12ஆம் இடத்துக்கு வருது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா என்னென்ன விரயம் ஏற்படுதோ அது அத்தனையுமே லாபமாக மாற்றுறாரு. நிறைய நகை வாங்கலாம், நகை வாங்கலாம், நிறைய இடம் வாங்கலாம், பத்திரப்பதிவு பண்ணலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழலாம். வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மின்சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், இவையெல்லாம் வாங்கி மகிழலாம். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள், நோய் நொடிகள் இருந்தால் குடும்பத்தில் யாருக்காவது வைத்திய செலவு, மருத்துவ செலவு இதெல்லாம் இருந்தால் எல்லாமே அறவே சரியாகும். பல நாள் கனவு நிறைவேறும். ரொம்ப நாளாக ஒரு காரியத்தை திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க, இது இப்போ நடக்குமா அப்போ நடக்குமான்னு. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். இருந்து வந்த எதிரிகள், கடன் தொல்லைகள் அப்படிங்கிறது நிவர்த்தியாகுது. நோய் நொடிகள் நிவர்த்தியாகுது. புத்திரர்கள் மூலம் நமக்கு ஒரு பெருமை. நம்ம பையன் நல்லா படிச்சுட்டு ஃபஸ்ட் ரேங்க் வருவான், அல்லது ஏதாவது சாதிச்சுட்டு வந்து நிற்பான், அதில் நமக்கு நன்மை. விஞ்ஞானிகளுக்கு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கலாம். மகர ராசிக்காரர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் விஞ்ஞானத்துறையில் இருந்து ஆராய்ச்சியாளர்களாக இருந்தீர்கள் என்றால் புதியதொரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்கிறது, அவர் தான் அதுக்கு அதிபதி. புதிய கண்டுபிடிப்புகள் நம்ம துறையில், நம்ம நிறுவனத்தில் நமக்கு அதுக்குன்னு ஒரு பேர், பாராட்டு விழாலாம் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2ஆம் பார்வை அவருடைய 9ஆம் பார்வை நமக்கு 2ஆம் பார்வை. 9ஆம் பார்வை பாக்கியஸ்தானம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் லாபம், திடீர் புகழ், பெயர், பதவி, அந்தஸ்து, கௌரவம் ஏற்படும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்தி பார்க்கலாம். வீட்டில் திருமண யோகம். அதே மாதிரி பேச்சுவார்த்தைகளின் மூலம் முடியாத காரியத்தை கூட முடிவுக்கு கொண்டு வரலாம். நீங்கள் போய் பேசுனீங்கன்னா இந்த டைமில்
பஞ்சாயத்து பண்ணுறதுக்குன்னு ஒரு 10 பேர் இருப்பாங்க, பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி சில பேர் பேச்சு தான் எடுபடும், சில பேர் பேச்சு எடுபடாது. அப்போ உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது இப்போ எடுபடும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நீங்கள் பேசி உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது கொடுக்குறார். செல்வாக்கு இரட்டிப்பாகும். பணவரவு, பொருளாதாரம் அப்படிங்கிறது உத்தியோகத்தின் மூலமாக 2 உத்தியோகம் வேலையும் பார்க்கலாம், வேறு 2வது பிஸ்னஸ் அதாவது தொழிலும் பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ணி குடும்பத்தை வளர்த்துவீர்கள். குடும்பத்தில் படிக்க வைக்கலாம். நல்ல கல்வி அறிவு, திறமை, பெயர், புகழ், வித்தை இதெல்லாமே மேலோங்கும். பொதுவாக பார்த்தோம்னால் இந்த குரு பயிற்சி மகர ராசி எப்படி எடுத்துட்டால் ஸ்தான பலன் 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் எதிரி, கடன் தொல்லைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த பார்வைப்படக்கூடிய பலாபலன்கள் மிகச் சிறப்பான யோகத்தை கொடுக்கறதுனால மிக மிக நன்மை அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது 100க்கு 90% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இருந்தாலும் மகர ராசி நேயர்கள் பிரதி வியாழக்கிழமை தோறும் ஆலயம் சென்று குரு பகவானுக்கு சுண்டல் கடலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வரக்கூடிய குரு பயிற்சி தங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.